ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, சிம்பிளாக தால் ரைஸ் பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தால் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, குயிக்காக பண்ண வேண்டியது, யார் வேணாலும் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க, அதாவது உடம்பு சரியில்லாதவங்க மெயினாக சொல்கிறேன். உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரெசிபி நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் வந்து தனியாக தங்கியிருந்து படிப்பாங்க, இல்லை வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கூட இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரைஸ் வந்து செஞ்சு பாருங்கள். நான் வந்து ஒரு 4 கப்பு அரிசி, 2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸுக்கு. அதாவது 1 கப்பு அரிசினா 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இந்த மெஷர்மெண்ட்டில் 4 கப்பு அரிசிக்கு 2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணிங்கிற மாதிரி டோட்டலாக 12 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அரிசி 4 கப்பு, பாசிப்பருப்பு 2, ஸோ 4 + 2 6 ஆகிடுச்சு. அதனால் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 12 கப்பு ஆட் பண்ணிவிட்டேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். என்னடா இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம நார்மல் டேஸில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நார்மல் டேஸ்லேயும் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் இந்த சாப்பாடு இதை விட உங்களுக்கு வேறு என்ன இருக்கும்? இது கொடுத்தாலே சொர்க்கம்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வெந்து வந்ததுக்கப்புறம் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த கடிச்சு மென்று சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு வீக்னஸாகவும் இருக்கும். அந்த நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். அதனால் இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு டம்ளரோ கிண்ணமோ வச்சு மேஷ் பண்ணாலும் சரி, இல்லை மத்து வச்சு நீங்கள் மேஷ் பண்ணாலும் சரி, தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து 2 விதமாக சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப பாயில் பண்ண வேண்டாம். ஸோ பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்தேன். ஏன்னா இது நான் உடம்பு சரியில்லாத டைமில் செஞ்சதுனால நம்ம வந்து சமைச்சாகணும், சாப்பிட்டாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். நமக்கு டேஸ்ட்டு வந்து உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த டைமில் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லோ ப்ளஸ் ஒயிட் இது 2மே மிக்சிங்கில் இருக்குதா, இந்த ஒரு ரீசன் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சாதமும் பருப்பும் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லோவாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து மாறாமல் இருக்கும். சாதம் வந்து ஒயிட் ப்ளஸ் எல்லோவாக இருக்கும். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து நான் 3 பார்ட்டாக சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக சேர்த்துறாதீங்க. என்னடா நெய் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னு நினைப்பீங்க. நான் மொத்தமாக சேர்க்கல, 3 பார்ட்டாக சேர்க்க போகிறேன். அதனால் இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் தான் இப்போ நான் நெய் சேர்த்துது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எவ்வளோ கொல கொலன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? யாருமே சாப்பாடு உடம்பு சரியில்லைன்னா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நாக்குக்கு ருசியாகவும் இருக்கும். நமக்கு வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் சரி, நாக்கில் ஏதாவது வெந்திருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாத டைமில் இந்த நெய்யை வச்சு நமக்கு வந்து தடுக்கா கொடுக்குறதும், நெய்யை ஆட் பண்ணியிருக்கிறதும், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம தடுக்கா கொடுக்கக்கூடிய ரெசிபியும் இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது வந்து நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாதத்தை நான் இறக்கி வச்சுட்டு தடுக்கா கொடுக்கறதுக்கு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் காஞ்சதும் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டு பூண்டு வந்து உரித்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா வந்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இறக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணேன், ஏன்னா கருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஹாஃப் ஃப்ரை ஆனால் போதும். அப்போ தான் நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்க்கு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயின். நமக்கு உடம்பு சரியில்லாத டைமில் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த தடுக்காவை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. ஏன்னா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேன்னா கருகிருங்கிறதுனால இறக்கி வச்சுட்டு ஆஃப் பண்ணேன். ஸோ அப்போ அது எல்லாமே சேர்த்தாச்சு. 2 தடவை நான் வந்து நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவது தடவை திரும்ப நெய் சேர்க்குறேன். இது மாதிரி கொஞ்சம் சுற்றி வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து பார்ட்டாக நெய் சேர்க்கும்போது, பிரித்து சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அரோமா நல்லாயிருக்கும், வீடே மணக்கும். நம்ம வந்து இவ்வளோ சிம்பிளாக தால் ரைஸ் செஞ்சுருப்போம். ஆனால் வந்து
அவ்வளோ மணமா இருக்கிறத பார்த்துட்டு வீட்ல கேட்பாங்க, "என்ன செஞ்சிருக்க இவ்வளோ மணமா இருக்குது?" அப்படின்னு. ஏன்னா நம்ம குடுத்துருக்கக்கூடிய தடுக்காவும் அப்படி இருக்கும், நெய்யோட ஃப்ளேவரும் அப்படி இருக்கும், பருப்பு சாதத்தோட ஃப்ளேவரும் அப்படி இருக்கும். ரொம்ப மணமா இருக்கும். அதனால மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சுத்தி சேர்த்துக்கிட்டேன். அந்த சாதத்தோட ஹீட்லயே பாருங்க மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜீரகம் வந்து உங்களுக்கு டைஜஷன நல்லா பண்ணும். அதேமாதிரி பூண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைஜஷனுக்கும் நல்லது. நமக்கு வந்து வயித்துல, வாயில ஏதாவது புண்ணு இருந்தாலுமே, தொண்டையில நமக்கு புண்ணு இருந்தாலுமே நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணும். அதேமாதிரி காரம் வந்து நமக்கு சாப்பிட முடியாத டைமில இந்த வரமிளகாவ லேசா கடிச்சு சாப்பிட்டாலுமே செமையா இருக்கும். கருவேப்பில சொல்லவே வேண்டாம். நெய்யில ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாய்க்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு, உரப்பு அதெல்லாம் எதுவுமே நமக்கு அதிகமா தெரியாது. உடம்பு சரியில்லாத டைமில சிம்பிளா ஒரு தால் ரைஸ் வந்து செஞ்சு பாருங்க. நமக்கு தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.